நெறைய பேரு இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர நார்மலைஸ் பண்றீங்க. நோ, இட்ஸ் நாட் குட். இதெல்லாம் ஊர் உலகம் பண்ணாததா? உங்க தலைவர் அப்படி இப்படி. நோ, யார் பண்ணாலும் அது தப்பு தான். அட் த சேம் டைம் ப்ராப்பர் ப்ரூஃப் இல்லாம யாரையும் ஜட்ஜ் பண்ணவும் கூடாது. மீன்ஸ் வி டோன்ட் நோ த ப்ராப்பர் ஸ்டோரி பிஹைண்ட் இட். பட் இப்போ என்ன நடக்குதுன்னா, விஜய் அவர்களுடைய ஒரு பெர்சனல் இஷ்யூ எடுத்து, அதுதான் அவருடைய ஃபுல் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்றாங்க. ஸோ தேர் இஸ் அன் அலிகேஷன், ஒரு சிச்சுவேஷன். சடன்லி அவர் எல்லாத்துக்கும் அன்ஃபிட்ன்னு எப்படி சொல்றீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம லைஃப்ல நிறைய பேரை வந்துட்டு பார்த்துருப்போம். வேலைனா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார், ரெஸ்பான்சிபிளாக இருப்பார், ரெஸ்பெக்டடான ஆளாக இருப்பார். பட் ஹி வில் ஸ்ட்ரகிள் இன் இஸ் பர்சனல் லைஃப். ஸோ சொல்லுங்கள், அதுக்குன்னு அவர் எல்லாத்துலேயும் யூஸ்லெஸ் ஆகிடுவாரா? மேரேஜ்னால் அங்கே எமோஷன் தான் மேஜர் ரோலை ப்ளே பண்ணும். லீடர்ஷிப் அப்படி கிடையாது. லீடர்ஷிப்னா ப்ராப்பரான சிஸ்டம், ப்ராப்பரான விஷன், ப்ராப்பரான ரிசல்ட்ஸ், இது ரெண்டுமே வந்துட்டு சேம் இல்லை. போத் ஆர் டிஃப்ரெண்ட் கேம். ஒரு நபர் ஒரு பார்ட்டில் ஃபெயில் ஆனாலும் வேற ஒரு பார்ட்டில் ஹி கேன் வின். முக்கியமான ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்கிறேன், திங்க் வெல். பிகாஸ் சில பதிவுகள் பார்த்தேன், விஜய் அவ்வளோதான், அவருடைய பொலிட்டிக்கல் கெரியர் இஸ் ஃபினிஷ்ட் அப்படிலாம் போட்டிருந்தாங்க. பர்சனல் மிஸ்டேக்ஸ் வேற, பப்ளிக் கப்பபிலிட்டி அப்படின்றது வேற. ரெண்டத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் வந்துட்டு பண்ணிடாதீங்க. ஒரு தலைவர் 2 வயசு குழந்தைய ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்கிறாருனா, இல்லை ஒரு தலைவர் வேலை வாங்கி தரதுல 1020 கோடி ஊழல் பண்ணியிருக்காருனா, இல்லை ஒரு தலைவர் நியூஸ் ரிப்போர்ட்டரை போட்டு என்னோட கல்குவாரியை பற்றி உண்மையை சொல்லுவியான்னு போட்டு கொடூரமாக தாக்குனாருனா, இல்லை ஒரு தலைவர் 24 வயசு பையனோட பிறப்புறுப்பை அறுத்து நெஞ்சில் ட்ரில்லை வச்சு ஓட்ட போட்டு கொலை பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தாருன்னா, அது இம்பேக்டை கிரியேட் பண்ணணும். அப்பதான் பார்க்குற நீங்க மென்டலி ஸ்டேபிள்னு புரிஞ்சுக்கணும். என்னோட இன்னொரு கேள்வி என்னன்னா, அவங்க பிரைவசி வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. பட் இது எப்படி மீடியாவுக்கு போச்சு? டிவோர்ஸ் பெட்டிஷன்றது பிரைவேட் மேட்டர், எப்படி பப்ளிக்கு வந்தது? யார் பண்ணிருந்தாலும் ஆக்ஷன் ஷுட் பி டேக்கன். இதுல அரசியல் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லைன்னு தான் அர்த்தம். ஸோ பாலிசிஸை ஜட்ஜ் பண்ணுங்க, ஆக்ஷன்ஸை ஜட்ஜ் பண்ணுங்க, அதுல கொடுக்கக்கூடிய இம்பாக்டை ஜட்ஜ் பண்ணுங்க. அட் த சேம் டைம் ஒரு ஃபுல் ஸ்டோரி தெரியாம ஒரு ஆளையே ஒரு நரேட்டிவ்க்குள்ள கொண்டு வந்துடாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், என்ன பர்சனலி பாதிச்ச விஷயம், நேத்துல இருந்து சன் நியூஸ்காரனோட இன்வெஸ்டிகேஷன்ஸை நினைச்சு மிரண்டுட்டேன். அதே டெடிகேஷன் கொஞ்சம் மக்கள் பிரச்சனை, இந்த ரேப் கேஸ், உங்க ஆள் பண்ற ஊழல்லையும் காமிச்சிருந்தா மக்கள் ஏன் டிஎம்கே ஒரு தீய சக்தின்னு சொல்ல போறாங்க? நான் எப்பயுமே சொல்றது தான், டிஎம்கே பவரை தக்க வச்சுக்கணும்னு எந்த எல்லைக்கும் போவாங்க. அவங்க செஞ்ச தப்பை மறைக்கணும்னு யாரை வேணா அவதூறு பரப்புவாங்க. ஸோ பார்த்து ஓட்ட போடுங்க.